ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. Sivaraj Medical Colleges, Siddha, Homeopathy, Naturopathy and Yoga. Government fixed fees only. Contact 9842721500. சிட்டி யூனியன் பேங்க்ல புதுசா அறிமுகப்படுத்திருக்காங்க 5 டைப்ஸ் ஆஃப் கரண்ட் அக்கவுண்ட்ஸ். ஸ்டார்ட் அப், ரெகுலர், சில்வர், கோல்ட், பிளாட்டினம். சிட்டி யூனியன் பேங்க். நேர்களே வணக்கம். மத்திய அரசிடமிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்திருக்கிறது. புதிதாக மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவரால் 4 பேர் நாமினேட் செய்யப்பட்டிருக்கிறார்கள், நியமன எம்பிக்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுக்கு தொடர்பான கூடுதல் தகவலுடன் மூத்த பத்திரிகையாளர் நமது டெல்லி ராஜகோபாலன் சார் இணைந்திருக்கிறார். கேட்கலாம். வணக்கம் சார். நமஸ்காரம். நமஸ்காரம் அருண். நமஸ்காரம். நமஸ்காரம் சார். டெல்லியில ஒரு பரபரப்பான சூழ்நிலையில் பின்னணியில் கடந்த ஓரிரு மாதங்களாக கிடப்பில் போட்டுக் கொண்டிருந்த ஆபரேஷன் சிந்தூரால் இலக்காட்சி இன்று காலை திடீர் என்று பிரதமர் செயலகத்திலிருந்து ஜனாதிபதி செயலகத்திற்கு ஒரு கோப்பு பறந்தது. அந்த கோப்பில் 4 முக்கிய தலைவர்கள், இந்தியாவில் இருக்க டாப் 4. உஜ்வல் நிகம் என்பவர் மும்பை அட்டாக் நடந்த போது அந்த கசாப்புக்கு ஆர்கியூ பண்ணவர் லோக்சபா தேர்தலில் இருந்தால் தோற்றுவிட்டார். ஹரிஸ்வரன் சிங்லா என்பவர் G20 மாநாட்டிற்கு அவர் ஷெர்பாவாக இருந்தார், அயலுடைய செயலாக இருந்தார், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்ல டாப் ஃபாரின் செக்ரட்டரியா இருந்தார். அவரை ராஜ்யசபாவுக்கு நாமினேட் பண்ணியிருக்காங்க. அதை தவிர மீனாட்சி ஜெயின் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்மணி. அதுல அந்த மீனாட்சி ஜெயின் யார் என்றால் சாணக்கியன் நேயர்களுக்கு புதிதாக சொல்ல வேண்டும். நரேந்திர மோடி தன்னுடைய பழைய நண்பர்களை மறப்பதில்லை. கிரிலால் ஜெயின் என்று சொல்லக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா எடிட்டராக இருந்தார். அவருடைய மகள் தான் மீனாட்சி ஜெயின். அந்த மீனாட்சி ஜெயின் அம்மையார் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். இந்துத்துவாவை பற்றி, ராமர் கோவிலுடைய ஆராய்ச்சிகளை பற்றி தான் எழுதியிருக்கிறார். அந்த அம்மையாருக்கு வயது 65. அவ்வளவு பெரிய ஒரு மீனாட்சி ஜெயின் என்று சொல்லக்கூடியவர். அதே மாதிரி கேரளாவிலிருந்து ஒரு டீச்சர், அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தார். அவர் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தபோது பாருங்களேன், அவருக்கு 2 கால்களும் உடைக்கப்பட்டது கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட்னால. அவர் பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்து RSS சேர்ந்தார். அந்த டீச்சர் என்று சொல்லக்கூடிய மரியாதை பெற்ற நம்பியார் குடும்பத்திலிருந்து வருபவர். அவருக்கு ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு கொடுக்கப்பட்டிருக்கிறது பதவி. காரணம் என்ன என்று கேட்டால், வரக்கூடிய நாட்களில் கேரளாவில் சதானந்த் மாஸ்டர் என்ற பெயர் அவருக்கு. அவருடைய ஒரு பொறுப்பு என்பது கேரளா தேர்தலில் முக்கியமாக இருக்கும். ஏன் இதை சொல்றேன்னா அருண், நரேந்திர மோடி மனதில் ஓடக்கூடிய என்ன அலைகள் இது மூலமாக தெரிகிறது. ஒன்று, மோகன் பாகவத் அவர்களுடைய பல பிரச்சனைகளுக்கு காரணமாக பல அம்புகள் நரேந்திர மோடி மீது வீசப்படுகின்றன என்ற பின்னணியில் இருந்தாலும், நரேந்திர மோடி 2029 தேர்தலுக்கு தயாராகிறார் என்ற சாணக்கியனுக்கு அருள் மூலமாக ரங்கராஜ் பாண்டே நேயர்களுக்கு ஒரு புதிய தகவலை சொல்ல ஆரம்பிக்கிறேன். அதுதான் டெல்லி டீல்ஸ். 2029க்கு எப்படி அனைத்து முயற்சிகளையும் ஒருங்கிணைக்க வேண்டும் என்றால் 5-6 ஸ்டெப் இருக்குது. அது படிக்கட்டுகள். ஒன்று, ராஜ்யசபா நாமினேஷன். நான் 6 பேர்ல 4 பேர் போட்டால் 2 காலியா இருக்குது. இதனால பார்லிமெண்டேஷன் 21ஆம் தேதி ஆரம்பம், அடுத்த திங்கட்கிழமை. இனியும் இந்த 4 மூலமாக எப்படி பிரைம் மினிஸ்டர் பத்மா அவார்ட்ஸ் கடந்த 10 வருடங்களில் ஏழை எளிய மக்களுக்கு, சாதாரண குடிமகனுக்கு, கூடை நெய்பவர்களுக்கும், மூங்கில கொடுத்திருக்காரு பத்மஸ்ரீ, பத்மா அவார்டு. ஆனால் இப்ப ராஜ்யசபாக்கு நாமினேஷன் சாதாரண சயின்டிஸ்ட் ஃபாரின் அஃபேர்ஸ் பண்ணது கொடுத்திருக்காரு. இது காங்கிரஸ் அரசாங்கத்திற்கு விலைக்கு போகானது ஒரு பெரிய மதிப்பு. இருப்பினும் முதல் ஸ்டெப். அடுத்ததாக ஆளுநர்களை நான் நியமிக்க இருக்கிறார். இன்னும் ஒரு வாரத்தில் 5 ஆளுநர்கள் பெயர் தயாராகிவிட்டதாகத்தான் நான் கேள்விப்படுகிறேன். பரபரப்பு என்ன என்று கேட்டால், நரேந்திர மோடி 2029 லோக்சபா தேர்தல் இப்பொழுதிருந்து ஆரம்பித்து விட்டார். நாடாளுமன்றம் கூட்டத்தொடர் முடிந்தவுடன் கண்டிப்பாக மந்திரி சபையில் புதிய அமைச்சர்களை சேர்க்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. இப்ப இருக்கு 5-6 பேர் கைட்டு விட்டுருப்பாரு. ஹர்தீப் சிங் புரி, நிதின் கட்கரி அவங்களெல்லாம் கைது விட்டுட்டு இப்ப பாருங்க ஹர்ஷவர்தன் சிங்லா கொள்ள மினிஸ்டர்ல கொண்டுருவாரு. உஜ்வல் நிகம் லா மினிஸ்டரா கொண்டுவார். இதெல்லாம் ஒரு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன.
ஒரு பர்மிட்டேஷன் காம்பினேஷன், மைனஸ் பிளஸ், கூட்டல் கழித்தல் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு டெல்லி அரசியல் வட்டாரங்களில். நான் பேசக்கூடிய சில பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களிடமிருந்து நான் கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால், இந்த வாரமே பாஜகவுடைய தலைவர் யார் என்று தெரிந்துவிடும். பூபேந்தர் யாதவா அல்லது மனோகர்லால் கட்டரா யார் என்றார். ஆக மொத்தம் நரேந்திர மோடியினுடைய அரசாங்கம் புதுப்பிக்கப்பட்டது, ஸ்புருசிங் அப் ஆஃப் தி டீம் என்று சொல்வார்களே அது மாதிரி. காரணம் என்ன என்று கேட்டால் அருண், இந்த மாசம் ஒரு பெரிய ஒரு சோதனை நரேந்திர மோடிக்கு. இந்த டாரிஃப் வார பற்றிலாம் அமெரிக்காவில் இருக்குது. ஆனா அவர் கான்சென்ட்ரேஷன் மட்டும் பீகார் எலெக்ஷன். பீகார் எலெக்ஷன்ல ஒன்று சொல்ல போனா அவங்களுக்கு ஒரு 3 வீரர்கள் வைத்துக் கொண்டீர்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி, ஆர்ஜேடி, ஜேடியு இந்த கடந்த 30 ஆண்டுகளாக இந்த 3 கட்சிகள் தான் பிரதானமாக இருக்கின்றன பீகாரில். அதை எப்படி உடைக்க வேண்டும் என்று நரேந்திர மோடி திட்டமிட்டிருக்கிறார். 2026 5 மாநில தேர்தல்கள், தமிழ்நாடு, கேரளா, வெஸ்ட் பெங்கால், அசாம் உட்பட. அதற்கு பிறகு 2027 உத்தரப்பிரதேச தேர்தல் வர இருக்கிறது. அதில் துணை ஜனாதிபதி, ஜனாதிபதி தேர்தல் 2027 வரை. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் நரேந்திர மோடி தீவிரமாக இறங்க ஆரம்பித்து விட்டார் என்பதுதான் டெல்லி லீக்ஸ். இந்த செய்தியை நான் சாணக்கிய நேகதம் பகிர்ந்து கொள்வது மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். காரணம் என்ன என்று கேட்டால், டெல்லியில் இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலை எல்லாம் பார்த்தால் மிகவும் பரபரப்பாக இருக்கிறது. கடைசியாக ஒன்று சொல்லி முடித்துக் கொள்கிறேன். 27ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடி கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு வராதே கல்ச்சரல் மினிஸ்ட்ரியினுடைய ஒரு ஃபங்க்ஷன்ல அதற்கான டிராப்ட் ஸ்பீச் தயாராக இருக்கிறது. அந்த டிராப்ட் ஸ்பீச்சில் நான் கேள்விப்படுகிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை சாட்டை அடி அடைக்க இருக்கிறார். அந்த மேடையில் எடப்பாடி பழனிசாமியும் பல பாஜக தலைவர்களும் சாட்டை அடிக்கிறார்கள். இதுதான் நரேந்திர மோடியினுடைய தமிழக விஜயத்தினுடைய மகிமை. ஆக மொத்தம் ஒன்று சேர்த்து பார்த்தால் டெல்லி 2029க்கு தயாராகிவிட்டதை தவிர நரேந்திர மோடிக்கும் RSSக்கும் இருக்க சண்டை என்றெல்லாம் பொய் பிரச்சாரங்களை சொல்லுவீர்களாகவே அதையெல்லாம் ஒரு சரி செய்வதற்காகத்தான் இந்த முயற்சிகள் என்றும் பாரதிய ஜனதா கட்சியினர் கூறுகின்றனர். இதுல நமக்கு கவர்னர் போஸ்ட் அப்படின்றது புதிதாக இன்னும் மேலும் புதிதாக சில கவர்னர்கள் நியமிக்கப்பட இருக்கிறார்கள், புதிதாக ஏற்கனவே இருப்பவர்களுக்கு மாற்றாக அப்படின்ற நியூஸ் வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஏதாவது தலைவர்கள் ஆளுநராக நியமிக்கப்பட இருக்கிறார்களா? ஏதாவது சம்திங் அவங்களுக்கு ஒரு புதுசாக ரோல் கொடுக்கப்பட இருக்கிறதா? அப்புறம் தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்களை கான்சென்ட்ரேட் செய்து வேற ஏதாவது நகர்வுகள் இருக்கிறதா? கேபினட் எக்ஸ்பென்ஷன், தேசிய தலைவர், தேசிய பொறுப்பாளர்கள் போன்ற விஷயங்கள்ல எலெக்ஷன் வச்சு ஏதாவது நியமனங்கள் இருக்கிறதா? கண்டிப்பாக நியமனங்கள் பின்னாடி இருக்கிறது. ஒரு முக்கியமான தலைவர் தமிழ்நாட்டில் இருந்து ஆளுநராக போகிறார். மிக மிக முக்கிய செய்தியை நான் சாணக்கிய நேயர்களுக்கு தர ஆசைப்படுகிறேன். அது எந்த ஒரு ராஜாவா இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அவருக்கு ஒரு பதவி கிடைக்கத்தான் போகிறது என்று டெல்லியில் பல வட்டாரங்கள் செய்திகள் தெரிகின்றன. எனினும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய சென்ட்ரல் பார்லிமெண்டரி போர்டுல ஒரு தமிழருக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். புதியதாக தலைவர் வந்தால் கண்டிப்பாக தமிழகத்தில் இருந்து 2-3 பேர் வருவார்கள். இது எல்லாத்தோட பிரேக்கிங் நியூஸ் என்ன பொறுத்த மட்டும் என்னன்னு கேட்டீங்கன்னா, நேற்று நாட்கூர்ல திருப்பியும் நிதின் கட்கரி கொஞ்சம் வம்பு பண்ற மாதிரி பேசியிருக்காரு. எல்லாருக்கும் அரகன் சொல்லிருக்கு. பொய்ய பதவி வந்த உடனே 11 வருஷம் இல்லாத அரகன் சார் இப்ப கண்டுபிடிச்சிருக்காரு நிதின் கட்கரி. ஆக மொத்தம் நிதின் கட்கரிக்கும் நரேந்திர மோடிக்கும் இருக்கக்கூடிய நிழல் போர் என்பதை மாற்றி கண்டிப்பாக நிதின் கட்கரியை ஆளுநராகவோ அல்லது அயல்நாட்டு தூதுவராக அனுப்புவதில் நரேந்திர மோடி முயற்சி செய்யலாம். இதன் மூலமாக RSSக்கும் ஒரு மெசேஜ் அனுப்பினாலும் அனுப்பக்கூடும் என்று தான் டெல்லி வட்டாரங்கள் பேசுகிறார்கள். ஒன்னே ஒண்ணு அருண், இந்த பேக்கேஜ் இன்னைக்கு வந்ததுனால there is some sort of major move in DMO. ஏன்னா ஆபரேஷன் ஏர்கிராஃப்ட் டிலே ஆனதுக்கு அதுல இருந்து மூச்சு வாங்கி விட்டார் பாருங்க. இப்ப அதுல இருந்து ஆரம்பிச்சிட்டாரு. அதற்காக எல்லாம் ஒன்றை வந்துடும் என்பதுதான் டெல்லி லீக்ஸ். அதை நான் சாணக்கிய செய்கிறது மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். முதலில் செய்திகளை சொல்லும் காரணம் என்னன்னா, செய்தி சொல்லி ஆகணும். ஜனங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய ட்விட்டர் ஈரால ட்விட்டருக்கும் பேஸ்புக்கும் போட்டி இருந்த சாணக்கிய நேயர்கள் என்று தான் என்னுடைய கருத்து. அதற்கு அருண் மூலமாகவும் நங்கராஜ் பாண்டே மூலமாகவும் இந்த செய்தியை பரப்புவதில் நான் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். ரொம்ப நன்றி.